ஹாய் வீவர்ஸ். 8 வழிச்சாலைக்கு தமிழ்நாட்டில் அவ்வளோ பிரச்சனை இருந்தது. இப்போ பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்கிறதுக்கு அவ்வளோ பிரச்சனை வருது. ஆனால் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்துல ISRO உடைய 2வது ராக்கெட் ஏவுதளத்தை அமைக்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரலையா? ஏன் அங்க அவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய போராட்டத்தை யாரும் முன்னெடுக்கல? இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இப்போ 8 வழிச்சாலை வந்து ஏடிஎம்கே பீரியட்ல அமைக்கிறேன்னு சொன்னாங்க. அதாவது சேலத்துல இருந்து சென்னைக்கு டைரக்டா எந்த ஒரு இப்ப கரண்டா இருக்க அந்த ரூட் இல்லாம ஸ்ட்ரைட்டா ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து அமைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க 8 வழிச்சாலை. இது எப்படின்னா கரண்டா இருக்கிற அந்த ஒரு ட்ராக் இல்லாம புதுசாவே கம்ப்ளீட்டா இருக்கிற விவசாய நிலங்கள், மலைகள் இது எல்லாத்தையுமே வந்து கடந்து நம்ம புதுசா ஒரு சாலை அமைக்கிற மாதிரியான ஒரு திட்டம். இதுக்கு பெரிதளவுல நிறைய எதிர்ப்பு கிளம்பிச்சு. அப்ப ஆப்போசிட் பார்ட்டியா இருந்த டிஎம்கேவுமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து வேற ஒரு மாற்று பாதையில போங்க, இந்த மாதிரி புதிய பாதையை வந்து அமைக்காதீங்க, இது டிஎம்கேவும் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. இது ஒரு பக்கம் போச்சு. அப்ப அதே பீரியட் ஆஃப் டைம்ல ISROக்கும் குலசேகரப்பட்டினத்துல இடம் ஒதுக்குனாங்க. அது கிட்டத்தட்ட 2300 ஏக்கர் வந்து அதுக்கு ஒதுக்குனாங்க. அதுக்கு அது அப்ப விவசாய நிலம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் விவசாய நிலம் தான். அங்கேயும் வந்துட்டு நிறைய மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு வந்து டிஎம்கேல இருந்து பெரிய எதிர்ப்பு எதுவும் வரல. ஏன்னா அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டுல ஒரு ராக்கெட் ஏவுதளம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அதை வந்து நீங்க வந்து இன்னைக்கு பூர்த்தி செஞ்சிருக்கீங்க, அதனால நாங்க அதை வரவேற்கிறோம். இது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைக்கான ஒரு வெற்றி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவை அவங்க முன் வச்சாங்க. அப்ப அங்க அவங்க ஏன் வந்து விவசாய நிலங்களுக்கான அந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கல அப்படின்னு நமக்கு தெரியல. இப்ப அடுத்தது இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா பரந்தூர் விமான நிலையம், இது இப்ப டிஎம்கே பீரியட்ல அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது இப்ப அங்க இருக்க அந்த விவசாயிகளும் கிராம மக்களும் வந்து எதிர்த்துட்டு இருக்காங்க. 8 வழிச்சாலையா இருக்கட்டும், பரந்தூர் விமான நிலையமா இருக்கட்டும், ISROவுடைய ஏவுதளம் அமைக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நம் தமிழகத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு கூடிய ஒரு வளர்ச்சி திட்டம் தான் இது எல்லாமே. ஆனா இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம மிகப்பெரிய விலையா நம்மளுடைய விவசாய நிலங்களை வந்துட்டு கொடுக்க வேண்டியது இருக்கு. அது கொடுத்துதான் ஆகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும், வேற வழியும் இல்லை. ஏன்னா நம்மளுடைய வளர்ச்சி வந்து இதையும் சார்ந்துதான் இருக்கு. நம்ம இன்னைக்கு வந்து சொல்றோம், தீபாவளிக்கு நான் வந்து ஊருக்கு போனேன், அங்க இருந்து திரும்ப வர்றதுக்குள்ள எனக்கு வந்து டிராஃபிக்லயே நைட்டு 2 மணி ஆயிடுச்சு, 4 மணி ஆயிடுச்சு, காலையில கிளம்புனேன், நைட்டு தான் வந்து சேர்ந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்றோம். அதே போலவே நமக்கு வந்து ரோட்ல அவ்வளோ டிராஃபிக் ஆகுது. இது எதனாலனா நமக்கு இங்க இருக்கிறது வந்து 4 லேன் தான். நம்ம இங்க இப்ப சவுத்துல போனாலும் சரி, இப்ப கிளாம்பாக்கத்துல இருந்து நம்ம வந்து திருச்சி மார்க்கமா போனோம் அப்படின்னாக்கா இது எல்லாமே 4 லேன் தான் போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப அதுல அந்த டிராஃபிக்லாம் வந்து நமக்கு இருக்கு. இதுவுமே வந்து நாளடைவுல கண்டிப்பா வந்து 8 வழி சாலையா வந்துட்டு மாற்றி அமைப்பாங்க. இந்த திருச்சி ஹைவேவுமே வந்து சென்னையில இருந்து கண்டிப்பா 8 வழிச்சாலையா மாற்றி அமைப்பாங்க. இதுக்கான கோரிக்கைகளும் ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்கு. அப் டு திண்டிவனம் வந்து 8 வழிச்சாலையா கண்டிப்பா அமைக்க போறாங்க. அதுக்கான நடவடிக்கைகளும் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அரசு தரப்புல இருந்து. அப்ப எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதான்னு கேட்டீங்கன்னா, அப்பயும் வந்துட்டு அந்த சாலையை அமைக்கிறதுக்காக கண்டிப்பா அந்த சைட்ல இருக்க கடைகள், நிலங்கள் இது எல்லாத்தையுமே வந்து திரும்ப கையகப்படுத்துவாங்க. இது கண்டிப்பா இது வந்து ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சிக்கும் ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கும் இந்த மாதிரியான நிலத்தை வந்துட்டு அதோடைய வளர்ச்சி பாதைக்காக கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. இதுல அந்தந்த பீரியட் ஆஃப் டைம்ல இருக்கிற எதிர்கட்சிகள் வந்துட்டு இதை கையாளுகிற அந்த விதம் தான் வந்து இந்த போராட்டமா வந்து வெடிக்கிறது. இது நீங்க ஒரு நார்மலா ஒரு விவசாயியா இருந்து யோசிச்சு பாருங்க. ஒரு இடத்துலயும் வந்துட்டு அங்கங்க விவசாயிகள் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஒன்று கூடி வந்து போராட்டத்தை முன்னெடுத்துடுறாங்களா அப்படின்னு கேட்டாக்கா கண்டிப்பா இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு சாதாரண மக்களா இருந்து இப்ப நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் வந்து நம்ம போராட்டமா போய் ஆரம்பிக்கிறோமா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை. அது கண்டிப்பா ஏதோ ஒரு பின்னாடி வந்து ஒரு பெரிய தூண்டுதலை வச்சுதான் நம்மளுடைய போராட்டத்தை வந்து முன்னெடுத்து வைக்கிறோம், சரிங்களா? அப்படிங்கிற பட்சத்துல
8 வழிச்சாலையில அவ்வளோ எதிர்ப்பு கிளம்பிச்சு. அப்ப டிஎம்கே வந்து விவசாயத்தை பால்படுத்துகிற எந்த ஒரு திட்டத்தையும் இந்த அரசு வந்து முன்னெடுக்க கூடாது, கைவிடணும்னு சொன்னாங்க. அந்த ப்ராஜெக்ட் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. ஆனா வந்துட்டு இன்னைக்கு பரந்தூர்ல விமான நிலையத்துக்கு இதே அப்ப 8 வழிச்சாலைக்காக எதிர்ப்பு தெரிவித்த இதே அரசாங்கம் இன்னைக்கு வந்து பரந்தூர் விமான நிலையத்தை வந்துட்டு இன்னைக்கு கட்ட போறதா சொல்லியிருக்காங்க. அப்ப அதுக்கு வந்து எவ்வளவு நிலம் வந்து எடுத்துக்க போறாங்க அப்படின்னா, பரந்தூர் விமான நிலையத்துக்கு கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் வந்துட்டு கையகப்படுத்த போறாங்க. அதுல வந்து விமான நிலையம் வந்து அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த 5000 ஏக்கர்ல அப்படி என்ன அவசியம் ஏற்படுது விமான நிலையத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கரண்டா சென்னை ஏர்போர்ட் நீங்க பாத்தீங்கன்னா மீனம்பாக்கத்துல இருக்கு. இதோடைய நிலப்பரப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1300 ஏக்கர் இருக்கு. இப்ப இந்த 1300 ஏக்கர்ல இப்ப கரண்டா வந்து போறவங்களுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேல வந்துட்டு மக்கள் வந்து இந்த விமான பயணத்தை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க, போத் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல். இப்ப இதுல போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பேர் அதிகமா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க விமானத்தை. அப்ப ஒவ்வொரு ஆண்டும் வந்து நம்முடைய யூசேஜே பாத்தீங்கன்னா ஏர்லைன்ஸ் நம்ம அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படிங்கிறப்ப இன்னும் நாளடைவுல போக போக இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து இப்ப போன ஆண்டுக்கு இந்த ஆண்டுக்கு ஒரு 30 லட்சம் பேர் யூஸ் பண்றாங்க எக்ஸ்ட்ரா அப்படின்னா, அப்ப நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு 40 லேக் பீப்புள் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இது நாளடைவுல வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போய்கிட்டு இருக்கும். அப்ப இப்ப இருக்க இந்த கரண்ட் ஏர்போர்ட்டோடைய கெப்பாசிட்டி நமக்கு பத்தாது. ரெண்டாவது டிராபிக் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்ப சென்னை சிட்டிக்குள்ள அவ்வளோ டிராபிக் இருக்கு. நம்மளால வந்து ஒரு பிளேஸ்க்கு போறோம் அப்படின்னாக்கா அந்த ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள நம்மளால போய் ரீச் ஆக முடியல, அவ்வளோ டிராபிக் இருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் ஓவர் கம் பண்றதுக்காக தான் அவங்க வந்து பரந்தூர் கிட்டத்தட்ட ஸ்ரீபெரும்புத்தூர் கிட்ட இருக்கு, ஓகேங்களா, அவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ தட் வந்து நமக்கு டிராபிக்கும் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகிடும். ஸோ ஃபியூச்சர்ல லாங் டேர்ம் விஷயம்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு இது கண்டிப்பா அடுத்து ஒரு 50-60 வருஷத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது இந்த ஏர்போர்ட் இங்க வந்து வைக்கிறதுனால. சரிங்களா? ஸோ எப்படி இருந்தாலும் நீங்க எந்த இடத்த மாத்தி வச்சாலும் சரி, இல்ல இதே இடத்துல நீங்க வச்சாலும் சரி, கண்டிப்பா இன்னும் ஒரு புதிய ஏர்போர்ட் தேவை அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம். இப்ப இந்த சரி, அப்ப பரந்தூர்ல ஏன் நீங்க விவசாய நிலத்தை வந்து நீங்க வீணாக்குறீங்க? வேற இடம் வந்து விவசாயம் பண்ணாம இருக்கிற மாதிரி தரிசு நிலத்துல எங்கேயாவது பண்ணலாமே அப்படின்னா, தமிழ்நாட்டுல எவ்வளவு இடத்துல தரிசு நிலம் உங்களுக்கு இருக்கு. அப்படியே தரிசு நிலம் இருந்தாலுமே அது எவ்வளோ அது அது சேர்ந்தா போல வந்து நமக்கு வந்து ஒரு 5000 ஏக்கர்ல கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. இப்ப இந்த இடத்துலயுமே சில இடங்கள்ல விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க, சில இடங்கள்ல விவசாயம் பண்ணாம தரிசு நிலமா தான் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அதை தான் வந்துட்டு இவங்க இப்ப இது எல்லாமே இன்க்ளூடடா தான் இருக்கும். இதுல எத்தனை வீடுகள் வந்துட்டு இருக்கும், எத்தனை பேருடைய வாழ்வாதாரம் போகும். ஸோ அவங்களுக்கான உண்மையான நஷ்ட ஈடை வந்துட்டு அவங்க கொடுத்தாகணும். இதெல்லாத்தையும் கொடுத்து இப்ப இருக்கிற அந்த டிஎம்கே கவர்மெண்ட் அப்ப 8 வழிச்சாலைக்கு ஏடிஎம்கேக்கு என்னென்னலாம் சொன்னாங்களோ அதையெல்லாம் இவங்களும் ஃபாலோ பண்ணி இந்த பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையை வந்துட்டு அவங்க தீர்த்து வைக்கணும். அதே போல இப்ப இவங்களுக்கு எப்படி வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையா வந்துட்டு பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறதுக்கு தெரியுதோ அதே மாதிரியே தான் ஒவ்வொரு ஆப்போசிட் பார்ட்டியும் அவங்க ரூல் பண்ணும்போது அவங்க பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்க அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணும்போது இன்னைக்கு ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் ஏதாவது ஒரு கள்ளச்சாராய பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு மாணவியோடைய உயிரிழப்பா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு நீட்டு விவகாரமா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி விவசாயிகள் பிரச்சனையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அரசியலா பார்க்காதீங்க அப்படின்னு நீங்க இன்னைக்கு சொல்றீங்க. அப்ப ஏன் இதே நீங்க வந்து அவங்க ரூல் பண்ணும்போது இதை அரசியலா பாக்குறீங்க? அதை வச்சு ஏன் அரசியல் செய்றீங்க? எல்லாருக்குமே வந்து ஒரே ரூல் தான். நீங்க ரூல் பண்ணாலும் சரி, அவங்க ஆப்போசிட் பார்ட்டி வந்துட்டு ரூல் பண்ணாலும் சரி, யாரா இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் வரோம். ஸோ ஒரு உண்மையாலுமே ஒரு திட்டம் மக்களுடைய நன்மைக்காக தேவைப்படுது அப்படின்னா அதை வந்து நீங்க சும்மா தேவையில்லாத நான் எதிர்கட்சி அப்படிங்கிறதுக்காக தூண்டி விட்டு வந்து மக்களுக்கு தேவையான அந்த ஒரு நன்மையை வந்து கிடைக்காத பண்றது ஏற்புடையது அல்ல. ஸோ என்னுடைய கருத்து என்னன்னா, மக்களுக்கு உண்மையாலுமே தேவைப்படுகிற ஒரு திட்டம் வருது அப்படின்னாக்கா அந்த திட்டத்தை வந்து எதிர்கட்சியா இருந்தாலும் ஆதரிக்கிறது தான் நல்லது. இப்ப ரீசெண்டா தமிழக வெற்றி கழகத்துடைய செயற்குழு கூட்டம் நடந்துச்சு. அந்த செயற்குழு கூட்டத்துல அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா, நாங்க பரந்தூர் விமான நிலையத்தை வந்துட்டு எதிர்க்கிறோம். அது வந்து நிறைய விவசாய நிலங்களை வந்துட்டு கையகப்படுத்துறாங்க.
அதனால வந்து சென்னைக்கே வந்து வெள்ளம் வரக்கூடிய அபாயம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்துல முன்வைக்கிறாங்க. இன்னொரு தீர்மானத்துல ISRO உடைய 2வது ராக்கெட் ஏவுதளத்தை அமைக்கிறதுக்கு நாங்க ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எனக்கு என்னன்னா, அவங்க ஸோ இது நல்லா தெளிவா தெரியுது. இது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ப்ராஜெக்ட் இது ஏர்போர்ட். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ்டு ப்ராஜெக்ட் அது. அப்படிங்கிறப்ப ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து நல்லாவே தெரியுது. இதுக்கான எதிர்ப்பும் பெருசா வரல. ஸோ இது ஆப்வியஸா நமக்கு வந்து ஏதோ ஒரு சப்போர்ட் ஏடிஎம்கே உடைய நிலையை வந்துட்டு இவங்களும் வந்துட்டு அப்படியே பின்பற்ற மாதிரி ஒரு ஃபீலும் வந்து இதுல நல்லாவே வெளிப்படுது. தளபதி விஜய் கிட்ட வந்து எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னா ஒரு மாற்றத்தை வந்து எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. அதாவது இப்ப கரண்டா இருக்க பார்ட்டிஸை விட நீங்க வந்து மக்களுக்கு ஏதாவது வந்து நல்லது பண்ணிடுவீங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கு. உங்களுக்கு இனிஷியலா நீங்க இப்பதான் உள்ள வரீங்க சினி ஃபீல்டுல இருந்து, ஸோ உங்களுக்கு பாலிடிக்ஸ் பத்தி பெருசா தெரியாத இருக்கலாம், இல்ல மக்களுடைய பிரச்சனைகள் குறித்தும் வந்துட்டு உங்களுக்கு முழுமையா தெரியாத இருந்திருக்கலாம். ஆனா ஒன்ஸ் நீங்க வந்துட்டு பாலிடிக்ஸ்குள்ள வரீங்க, இல்ல நாளைக்கு வந்துட்டு ஒரு ஒரு நல்ல பொசிஷன்ல வந்து எதோ நீங்க நாளைக்கு வந்து சிஎம்மா இருந்தாலோ இல்ல ஆப்போசிட் பார்ட்டியா இருந்தாலுமே கூட உங்களுடைய பணியை வந்து என்ன மக்களுக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்து நீங்க வந்து பண்ணீங்கன்னா அது மக்களினுடைய எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்யும். நீங்களும் மக்களுடைய எதிர்பார்ப்பை நிராசையா ஆக்கிடாம இருந்தீங்கன்னா நல்லது. இப்ப 8 வழிச்சாலையா இருக்கட்டும், இல்ல ISROவா இருக்கட்டும், இல்ல வந்து பரந்தூர் விமான நிலையமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் விவசாய நிலம் வந்துட்டு அழியுது, மரங்கள் வந்து அழிக்கப்படுது, நீர்நிலைகள் வந்து அழிக்கப்படுது. இது எல்லாமே நமக்கு தெரியுது. அப்ப அதற்கான மாற்றா வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப இத்தனை மரங்கள் வந்துட்டு அழிக்கப்படுது அப்படின்னா, அப்ப அதற்கு நிகரான மரங்களை வந்துட்டு வேற எங்க வந்துட்டு நம்ம வந்து நட போறோம்? அதே போலவே இத்தனை ஏரி, குளங்கள், நீர்நிலைகள்லாம் வந்து அழிக்கப்படுது அப்படின்னாக்கா, அதற்கான மாற்று திட்டம் நம்ம என்ன வச்சிருக்கோம்? எத்தனை ஏரிகள், எத்தனை குளங்கள் வந்துட்டு வேற இடத்துல நம்ம வந்து அமைக்க போறோம்? இது எல்லாத்தையும் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா, ஒரு ஒன்றும் இல்லை. இப்போ இப்போ ஏர்போர்ட் எடுத்துக்கோங்க. பரந்தூர் ஏர்போர்ட் இருக்கு. இப்போ பரந்தூர் ஏர்போர்ட்ல 5000 ஏக்கர் வந்துட்டு நாங்கள் நிலப்பரப்பு வந்துட்டு இதுக்கு யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரொபோசல் வைக்கிறீங்க, ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கு. ஸோ அவங்க வந்துட்டு இதை இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஓகே இந்த இடம் வந்து ஃபிட்டா இருக்கும், இதை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஒரு ப்ரொபோசல்ல இந்த இடத்துல இருக்க நீர்நிலைகள் இத்தனை இருக்கு, ஈக்குவலண்டா எத்தனை வந்து நீர்நிலைகள் எங்க அமைக்க போறாங்க, அந்த பிளேஸையும் சூஸ் பண்ணி அந்த ப்ரொபோசல்ல வந்து கொடுத்து அதையும் அவங்க அப்ரூவ் பண்ணி வாங்கணும். எப்படி இருந்தாலும் நீர்நிலைகள் நமக்கு குறைக்க வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா நமக்கு தான் அது நாளைக்கு வந்து ஆபத்தா வந்து முடியும். அப்படிங்கிறப்ப நாளைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம காப்பாத்திக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம எத்தனை நீர்நிலைகளை வந்துட்டு நம்ம வந்து அழிக்கிறோமோ அதுக்கு நிகரா வந்து நம்ம நீர்நிலைகளை அட்லீஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணலினாலும் அதுக்கு நிகராவது நம்ம எங்கேயாவது வந்துட்டு ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளே நாளைக்கு வந்து காப்பாத்திக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். 8 வழிச்சாலை பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல ISRO உடைய ராக்கெட் ஏவுதளமா இருக்கட்டும், இல்ல பரந்தூர் விமான நிலையமா இருக்கட்டும், இந்த நில பிரச்சனையை வந்துட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. See you in next video.